Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ஆன்லைன்ல provident fund அதோட PF amount எப்படி ரொம்ப ஈஸியா withdraw பண்றதுன்னு பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஃபுல் டீடைலா பார்க்க போறோம். என்னென்ன பர்பஸ்க்கு withdraw பண்ணலாம், என்ன ஃபார்ம்ஸ்லாம் தேவைப்படும், அதே மாதிரி என்ன பேசிக் requirements உங்களுக்கு தேவைப்படும். அது இல்லாம PF நீங்க withdraw பண்ணினா டாக்ஸ் வருமா வராதா, இந்த எல்லா டீடைலும் நம்ம போய் பார்க்க போறோம். வாங்க மக்களே, வீடியோக்குள்ள போய் டீடைலா பார்ப்போம். EPFO India Online அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணலாம் கூகுளில் போய். ஸோ epfindia.gov.in தான் ஆத்தென்டிக் வெப்சைட் அவங்களோடது. ஸோ அதில் நம்ம போய் பார்க்கலாம் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு. ஸோ இதுதான் எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷனோட மெயின் வெப்சைட்டு. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு முக்கியம் இல்லை. நம்ம ஜென்ரிக்காக நம்ம வந்து ப்ராவிடென்ட் ஃபண்டு எப்படி விட்ரா பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். மித்த அடிஷ்னல் டீட்டெயில் எது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதை நான் சொல்ல போகிறேன். ஸோ இதில் போய் பார்த்தீங்கன்னா சர்வீசஸ்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார் எம்ப்ளாயீஸ்னு இருக்கும். ஸோ அதே சர்வீசஸ் தான் இங்கேயும் லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ எம்ப்ளாயீஸ் நம்ம ஆஸ் அ எம்ப்ளாயி நம்ம ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம். நம்ம எப்படி பிஎஃப் வந்து அக்யூமுலேட் ஆகிருக்க பிஎஃப் வந்து இவ்வளோ வருஷம் நம்ம சேலரியிலேருந்து பிடிச்சிருப்பாங்க. எம்ப்ளாயரும் அந்த கம்பெனியும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, நம்மளும் போட்டிருப்போம். அது இல்லாமல் பென்ஷன் ஃபண்டும் இருக்கும். ஸோ எல்லாமே எப்படி விட்ரா பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். இது வந்து பாஸ்புக்கு, மெம்பரோட பாஸ்புக் நீங்கள் பார்த்துக்கலாம். எல்லா மந்த்ஸும் உங்களுக்கு வந்து அமௌண்ட் உங்கள் கம்பெனிலேருந்து கட்டுறதும் நீங்கள் கட்டுறதும் போய் பாஸ்புக்கில் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். அது போய் செக் பண்ணிக்கலாம் நீங்கள் மெம்பர் பாஸ்புக்கில். ஸோ மெயினாக உங்களுக்கு தேவை வந்து ஒரு யூனிக் அக்கௌண்ட் நம்பர் உங்களுக்கு ஒன்று இருக்கும். ஸோ அந்த அக்கௌண்ட் நம்பரில் வந்து தான் நீங்கள் லாகின்லாம் க்ரியேட் பண்ண போகிறீங்க. அது நான் காமிக்க போகிறேன். ஸோ நம்ம மெயினாக போய் பார்க்குறது வந்து ஒன் எம்ப்ளாயி ஒன் பிஎஃப் அக்கௌண்ட் நம்பர் தான் இருக்கும். ஸோ நிறைய கம்பெனியில் வேலை பார்த்துருந்தாலும் ஒவ்வொரு கம்பெனிக்கும் இண்டிவிஜுவல் பிஎஃப் நம்பர் இருக்கும். அது இல்லாமல் ஒரு ஆதார் நம்பர் மாதிரி பிஎஃப் அது ஒரு யூனிக் நம்பர் இருக்கும். அந்த நம்பர் வச்சு தான் நம்ம லாகின் பண்ணி நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து மெயின்டைன் பண்ண போகிறோம். ஸோ அது மூலமாக தான் நம்மளது எவ்வளோ அமௌண்ட் அங்கே சேர்ந்துருக்கு, எவ்வளோ விட்ரா பண்ணலாம், எவ்வளோ பென்ஷன் கிடைக்கும், எல்லாமே நம்மளுக்கு தெரிய போகுது. அதே மாதிரி இதில் போய் பார்த்தீங்கன்னா மிஸ்டு கால், இந்த நம்பருக்கு நீங்கள் மிஸ்டு கால் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆதாரோட உங்கள் மொபைல் நம்பரை லிங்க் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த நம்பருக்கு போயிட்டு நீங்கள் மிஸ்டு கால் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சு போயிடும். அதே மாதிரி இதுவும் எஸ்எம்எஸ்ஸு. அது இல்லாமல் இது கூட பார்க்கலாம், நீங்கள் வந்து உங்கள் எந்த கிளைம் ஃபார்ம் சப்மிட் பண்ணணுன்ட்டுன்னு. இன்கேஸ் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வித்ட்ரா பண்ணணுன்னா நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ரீசனுக்கும் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இருக்கும். அது எப்படி நீங்கள் வந்து எந்த ஃபார்மை நீங்கள் சப்மிட் பண்ணால் உங்களுக்கு அமௌண்ட் வரும்ன்ட்டு இருக்குது. ஸோ சிலது நீங்கள் ஆன்லைனில் பண்ணலாம், சிலது வந்து நீங்கள் எழுதி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ கரண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஓகே இந்த கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு கொஞ்சம் பணம் தேவை அப்படின்னா அக்யூமுலேட் ஆகிருக்கு. ஓகே ஒரு 10 லட்சம் சேர்ந்துருச்சு, ஸோ எனக்கு பணம் வேணும்னா நீங்கள் அதை விட்ரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு கம்பெனியை விட்டுட்டீங்க, வேறு கம்பெனிக்கு ஜாயின் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இருக்கிற அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இன்னொரு கம்பெனிக்கு. ஸோ அது வந்து பிஎஃப் அங்கே ஆட் ஆகிட்டு அந்த கம்பெனியில் இருக்க பிஎஃப் நம்பரோட உங்கள் பிஎஃப் ஆட் ஆகிடும். ஸோ அது உங்களுக்கு வந்து பாஸ்புக்கில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாஸ்புக் மெம்பர் பாஸ்புக்கில் போய் பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனியில் எவ்வளோ அமௌண்ட் இருந்து இங்கே ஆட் ஆகிட்டுருக்கா எல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு கம்பெனி நீங்கள் விட்டுட்டீங்க அண்ட் நாட் ஜாயின், இன்னொரு கம்பெனி நீங்கள் ஜாயின் பண்ணல, ஒரு கம்பெனி விட்டுட்டு 2-3 மாதம் வச்சு வேலை கிடைக்கல, நான் வேலை செய்ய போகிறது இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டை விட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன ப்ரொசீஜரோ அது இங்கே இருக்குது. ஸோ அதுக்கு என்னென்ன ஃபார்ம்ஸ் இருக்கோ அது இங்கே மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ இதுலேயே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதுலேயே நிறைய கண்டிஷன் இருக்குது. அது குவிக்காக நான் வந்து அடுத்த வரப்போகிற இதில் நான் செக்ஷனில் சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து நீங்கள் டிசேபிலிட்டி காரணமாக உங்களுக்கு எதோ ஆக்சிடென்ட் ஆச்சு, ஏதோ முடியாமல் போயிடுச்சு, இனிமேல் வேலை செய்ய முடியாது அப்படின்ட்டு இருக்குது. அதுக்கும் நீங்கள் வந்து இருக்குது 58 வயசு கீழே இருக்குது, 10 வருஷம் கம்ப்ளீட் ஆகலை, இல்லை 58 வயசு கீழே இருக்கீங்க 10 வருஷம் கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ அது மாதிரி நிறைய கிளாஸ் இருக்குது. அதுக்கு பேஸ் பண்ணி உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும். ஸோ சில இதுக்கு உங்களுக்கு வந்து மந்த்லி பென்ஷனும் எலிஜிபிலிட்டி இருக்கும். அது மாதிரி நீங்கள் பென்ஷனும் அப்ளை பண்ணலாம். டிசீட்ஸ், ஸோ சில டைம் வேலையில் இருக்கும்போதே 58 வயசு கீழே வேலையில் இருக்கும்போதே இறந்து போயிட்டால் ஃபைனல் பிஎஃப் செட்டில்மெண்ட் கிடைக்கும், மந்த்லி பென்ஷனும் கிடைக்கும். அது இல்லாமல் ஒரு இன்சூரன்ஸ் அமௌண்ட்டும் இருக்கும். ஸோ இடிஎல்ஐன்னு ஒரு தனி இன்சூரன்ஸும் அவங்க போட்டுகிட்டே வருவாங்க. ஸோ அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை கேட்டு ஒரு லம்சம் அமௌண்ட்டை நம்மளுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் மறந்துடாமல் யாராச்சும் வேலையில் இருக்கும்போதே இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு பென்ஷன் இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதை நீங்கள் வந்து எந்த கம்பெனியில் வேலை செஞ்சாங்களோ அது மூலமாக நீங்கள் இந்த ஃபார்ம் 10 ஃபில்அப் பண்ணி பிஎஃப் ஆஃபீஸில் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா யார் அவங்களுக்கு நாமினாக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து மந்த்லி ஒரு பென்ஷன் அமௌண்ட்டாக அக்கௌண்ட்டில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது சிம்பிளான டீட்டெயில்ஸு. அது இல்லாமல் இதான் இந்த மெம்பர் ஹோம். ஸோ இதுக்குள்ளார நீங்கள் போய்ட்டு இதான் மெயின் நான் சொன்னது. இங்கேன்னு போயிட்டு இந்த ஒன் எம்ப்ளாயி ஒன் பிஎஃப் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர்னு சொல்லுவாங்க, அதான் சொன்னது. இந்த நம்பரை வச்சு நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு
நீங்கள் உள்ளார போய் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். டவுன்லோட் யுவர் பாஸ்புக், எப்பயும் பாஸ்புக் வந்து பார்த்துக்கலாம். யூஏஎன் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களோட கேவைசி, உங்களோட டீட்டெயில்ஸ், ஆதார் டீட்டெயில்ஸு, பேர் மாதிரி இருக்குது, மொபைல் நம்பர் மாதிரி இருக்குது, இமெயில் ஐடி மாதிரி இருக்குது, பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் இங்கே அப்டேட் பண்ணிக்கலாம் போய்ட்டு. ஸோ அதெல்லாம் அப் டு டேட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு கிளைம் ஏதாச்சும் செட்டில்மெண்ட் பண்ணணுன்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு செட்டில் பண்ணுவாங்க. ஸோ இது ஆக்டிவேட் உங்களுக்கு வந்து யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் இருக்குது. ஸோ அதை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இங்கே போய் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இந்த சைட்டில் இது எரர் காமிக்குது ஏதோ. ஸோ 1 minute திருப்பி. ஸோ இது ஆன் ஆகல, ஏதோ ப்ராப்ளம் போல இருக்குது. ஸோ எனிவே ஓகே. ஸோ இது வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். உங்களோட மொபைல் நம்பரோட லிங்க் ஆயிருந்ததுன்னா மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஒரு ஓடிபி வரும், அது மூலமாக ஆக்டிவேட் ஆகிடும். அதே மாதிரி யூஏஎன் நம்பர், இது என்ன சைட், அது வந்து நோ யுவர் யூஏஎன் நம்பர். ஸோ உங்களோட யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் உங்களுக்கு மறந்து போச்சுன்னா இதில் போயிட்டு நீங்கள் உங்களோட ஆதார் நம்பர், பேன் நம்பர் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட யூனிக் அக்கௌண்ட் நம்பர் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சிடும். அது மூலமாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து டெத் கிளைம், யாராச்சும் டெத் கிளைம் ஃபைல் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். யூஎன் அலாட்மெண்ட் ஆஃப் எக்ஸிஸ்டிங் பிஎஃப். ஓகேவா? ஸோ எல்லாமே எரர் வருது, பட் என்னன்னு தெரியல. இது டீட்டெயில்ஸு. ஸோ 1 minute நம்ம திருப்பி போயிட்டு இந்த யூனிஃபைட் போர்ட்டலுக்கு போவோம். ஸோ இதுதான் யூனிஃபைட் போர்ட்டல். அதில் தான் நான் லாகின் பண்ணி உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் எப்படி வித்ட்ரா பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்துருச்சு, ட்ரை பண்ணி பார்ப்போம் திருப்பி ஒர்க் ஆகுதுன்னு. ஓகே. ஸோ ஆக்டிவேட் யுவர் யூஏஎன். ஸோ உங்கள் யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் ஆக்டிவ் இல்லைன்னா இதை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இங்கே போய்ட்டு நம்பர் கொடுத்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களோட யூஏஎன் நம்பர் மறந்து போயிட்டீங்கன்னா, ஸோ இதில் போய்ட்டு மொபைல் நம்பர் இது கேப்சா என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஏஎன் நம்பர் வந்துடும். ஸோ அதான் பேசிக் இது. ஸோ நம்ம போய் மெயின் டீட்டெயில்ஸ் இப்போ பார்க்கலாம். நம்ம காட்ட போகிறோம் நான். ஸோ நான் சொன்ன மாதிரி ஆன்லைனில் நீங்கள் வந்து பிஎஃப் வித்ட்ரா பண்ணணுன்னா உங்களுக்கு 3 ஃபார்ம்ஸ் தேவை. ஸோ அந்த ஃபார்ம் 19 இது எப்போயுமே ஃபுல் பிஎஃப் அமௌண்ட் உங்களுக்கு அக்குமுலேட் ஆகிருக்கு. எனக்கு ஃபுல்லாக வித்ட்ரா பண்ணணும், எனக்கு 2 மாதமாக வேலை இல்லை, நான் இனிமேல் வேலை செய்ய போகிறது இல்லைன்னா ஃபார்ம் 19 யூஸ் பண்ணி நீங்கள் அமௌண்ட்டை டேரெக்டாக வித்ட்ரா பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்கள் கம்பெனி டீட்டெயில்ஸ், கம்பெனி சைன் பண்ணணும், அது மாதிரி தேவையில்லை, எல்லாம் ஆன்லைனில். 10C வந்து பென்ஷன் அமௌண்ட், உங்களுக்கு பென்ஷன் அமௌண்ட்டும் அக்குமுலேட் ஆகிட்டே வரும். ஸோ அந்த பென்ஷன் அமௌண்ட்டும் எனக்கு வேணும், எனக்கு பென்ஷனாக வேண்டாம், அந்த அமௌண்ட்டும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். 58 வயசு கீழே இருந்தீங்கன்னா. நம்ம இப்போ மெயினாக பார்க்க போது ஃபார்ம் 31. ஏன்னா வேலையில் இருக்கும்போதே ஒரு பெரிய தேவை வருது. ஸோ அதை எப்படி வித்ட்ராவல் பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம் நம்ம. ஸோ இதான் ஃபார்ம் 31. ஃபஸ்ட்டு கிளைம் அட்வான்சஸ் ஃப்ரம் பிஎஃப் பேலன்ஸ். ஸோ இது வந்து கிளைம் அட்வான்சஸ். ஸோ எனக்கு ஏதாச்சும் ஒரு தேவை வருது, நான் வந்து ஒரு ஃப்ளாட் வாங்கியிருக்கேன், ஒரு வீடு வாங்கியிருக்கேன், இல்லை என்னோட இருக்கிற வீடை வந்து மாற்றணும், பிரின்சிபல் அமௌண்ட் நான் ஏதோ கடன் வாங்கியிருக்கேன் அதை அழிக்கணும், ஓகேவா, எனக்கு வேலையே இல்லை 3 மாதத்துக்கு. ஸோ நிறைய ரீசன்ஸ் இருக்குது. சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன், ஃபேமிலி ஹெல்த்துக்கு எதாவது பண்ணணுன்னா நீங்கள் இந்த ரீசன்ஸ் மென்ஷன் பண்ணி நீங்கள் இருக்கிற அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். பிஎஃப்ல வந்து பென்ஷன் அமௌண்ட்னு ஒன்று இருக்கும், அது தவிர உங்கள்கிட்ட இருக்க ஃபுல் பேலன்ஸை வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். 19 வந்து நான் சொல்கிறது 2 months, 2 மாதமாக நீங்கள் வேலை இல்லாமல் இருக்கீங்க, 2-3 மாதம் ஆகிடுச்சு, எனக்கு வேலை இல்லை, என்னோட ஃபுல் அமௌண்ட் எனக்கு வேணும்னா ஃபைனல் செட்டில்மெண்ட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபார்ம் 19 ஃபில்அப் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஆன்லைன்லேயே இருக்கிறதுனால அவங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியும். ஓகே, உங்கள் வேலையில் இல்லை, எந்த கம்பெனிலையும் உங்களோட, ஏன்னா இப்போ போனீங்கன்னா உங்களுக்கு யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் வச்சு தான் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ அது மூலமாக உங்களுக்கு எல்லாமே ட்ராக் ரெக்கார்ட் அவங்கள்ட்ட இருக்கும். ஸோ அது இல்லைன்னு தெரிஞ்சால் நார்மலாக உங்களுக்கு வந்து அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இது பென்ஷன் ஃபண்ட் செட்டில்மெண்ட். என்னோடய பென்ஷன் வாங்கணும், பென்ஷன் ஃபண்ட் மணி பேக் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது. ஸோ அதனால் என்னோட பென்ஷன் அமௌண்ட் அக்குமுலேட் ஆகிட்டே போயிருக்கும். 58 வயசுக்கு மேலே உங்களுக்கு பென்ஷன் கொடுக்கலான்ட்டு இருக்கும். ஸோ உங்களோட சர்வீஸ் 9.5 இயர்ஸ்க்கு கீழே இருக்குது, 50 இயர்ஸ்க்கு 50 வயசுக்குள்ளார தான் நீங்கள் சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நான் சொல்கிறேன், ஓகே எனக்கு என்னோடய பென்ஷன் அமௌண்ட்டை கொடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா நான் வந்து அப்புறமா பென்ஷன் வாங்கிக்கிறேன்னா அந்த அமௌண்ட் அப்படியே இருக்கும். நீங்கள் வந்து இபிஎஸ் ஸ்கீம் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டீங்கன்னா அந்த ஸ்கீம் சர்டிஃபிகேட் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பென்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க 58 இயர்ஸ்க்கு அப்புறம். இஃப் எம்ப்ளாயி சர்வீஸ் மோர் தென் உங்களுக்கு 9.5 இயர்ஸ்க்கு மேலே இருந்தது அண்ட் ஒன்லி ஸ்கீம் சர்டிஃபிகேட், அதான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஸ்கீம் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. 10 வருஷத்துக்கு மேலே ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டீங்க, 50 வயசு கீழே இருந்தீங்கன்னா ஸோ அது கொடுத்துருவாங்க. ஸோ இந்த 3 ஃபார்மே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு யூஏஎன் நம்பர் இருந்தால் போதும், ஆல் கேவிசி உங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து, ஆதார் நம்பர்லேருந்து, பேன்லேருந்து எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா டேரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்கே பணம் வந்துடும், நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அதர் ஃபார்ம்ஸ், இதெல்லாம் வந்து ரெகுலராக யூஸ் ஆகுது. பென்ஷன் கிளைம்ஸ் தான். பென்ஷன் வந்து யாராச்சும் இறந்து போயிட்டாங்க, பென்ஷன் நான் வந்து கிளைம் பண்ணும் அப்படின்னா கிளைம் பண்ணிக்கலாம். கிளைம் பை நாமினி, நான் வந்து யாராச்சும் வந்து பிஎஃப் அமௌண்ட்டை, இருக்கிற பிஎஃப் அமௌண்ட்டை யாராச்சும் இறந்து போன டைமில் பண்ணணும். இந்த 20 ஃபார்ம் 10D கொடுத்தீங்கன்னா வந்து இறந்து போயிட்டாங்கன்னா யாராச்சும் அவங்களுக்கு டிபெண்ட் யாராச்சும் கூட இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து பென்ஷன் அமௌண்ட்டாகவும் வரும், ஃபுல் அமௌண்ட்டும் லம்சம் ஒன்று வரும், அப்புறம் பென்ஷன் அமௌண்ட் மந்த்லி கொடுத்துட்டே இருப்பாங்க.
இது வந்து ஃபார்ம் 13 வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஒரு ஜாப் விட்டு ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போகிறீங்கன்னா இது வந்து ஃபார்ம் 13 ஃபில்அப் பண்ணிங்கன்னா பழைய டீட்டெயில்ஸும் எடுத்துக்கும், புது டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணி அங்கே வந்து பென்ஷன் டீட்டெயில்ஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் டீட்டெயில்ஸ் அப்டேட் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக பழைய பேலன்ஸு அங்கே போய் சேர்ந்துடும் புது அக்கௌண்ட்டில். அண்ட் புது அக்கௌண்ட்டில் புது கம்பெனி போடுற இதுவும் உங்களுக்கு சேர்ந்துட்டே வரும். ஸோ இதுக்கு என்னென்ன தேவை, எனக்கு வந்து பிஎஃப் அமௌண்ட் நான் வித்ட்ரா பண்ணணும், என்னென்ன தேவை, எனக்கு ஒரு யூனிக்கான ஒரு அக்கௌண்ட் நம்பர் வேணும் பிஎஃபோட. அது இப்போ கண்டிப்பாக இருக்கும் எல்லாத்தையும். பேங்க் அக்கௌண்ட் நம்பர், இப்போ இருக்க கரண்ட் பேங்க் எது யூஸ் பண்ணுறீங்களோ, அப்ரூவ்டு இகேஒய்சி, நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நோ யுவர் கஸ்டமர் அந்த இது ஃபில்அப் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். அது அப்ரூவ் ஆயிருக்குன்னா ஓகே ரீசெண்டாக இருக்குது அப்படின்னு. பிஎஃப் நம்பர், கரண்ட் எம்ப்ளாய், அதெல்லாம் உங்களுக்கு கிடச்சிரும். அதே மாதிரி யூஏஎன் நம்பர் உங்களுக்கு கிடைக்கலன்னா ஸ்லிப்பில் கம்பெனி கொடுக்குற ஸ்லிப்பில் பார்த்தாலே தெரிஞ்சிடும். எல்லா பர்சனல் டீட்டெயில்ஸும் வந்து கரெக்டாக இருக்கணும், அப் டு டேட்டாக மேட்சாக இருக்கும். ஒன்லி ஒன் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ஒரு டைமில் வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் தான் பாசிபிள். ஒரு கம்பெனிலேருந்து ஒன் டைம் தான் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், 2 டைம் பண்ண முடியாதுன்னு ரூல்ஸ்லாம் இருக்குது. இது வந்து டேக்ஸ் சேவ் பண்ணுறதுக்காக 15G ஃபார்ம் கொடுக்கணும். இன்கேஸ் நீங்கள் வந்து லெஸ் தென் 5 இயர்ஸ்க்குள்ளார நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சு உங்களுக்கு ஏதோ ஒரு ரீசன்னால அமௌண்ட்டை எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 10% வந்து டிடிஎஸ் பிடிச்சிட்டு தான் கொடுப்பாங்க. நீங்கள் 15G கொடுக்கலன்னா, இல்லை 15G கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 15Gல சில டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுவீங்க. அது பேஸ் பண்ணி உங்களுக்கு டேக்ஸ் பிடிக்காமலே உங்களுக்கு காசு கொடுத்துருவாங்க. இதே 50,000 கம்மியாக நீங்கள் விட்ரா பண்ணிங்கன்னா அதுக்கு ஒன்றும் தேவையில்லை, ஏன்னா அதுக்கு டேக்ஸ் கிடைக்காது. அதுக்கு மேலே நீங்கள் பண்ணிங்கன்னா டேக்ஸ் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் வந்து 5 வருஷம் சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு மேலே நீங்கள் பிஎஃப் எப்போ விட்ரா பண்ணாலும் அதுக்கு டேக்ஸ் கிடையாது. அதே மாதிரி பிலோ 58 இயர்ஸ்னால் ஃபைனல் செட்டில்மெண்ட்டு பென்ஷன் அமௌண்ட் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். 58 வயசுக்கு மேலே 10 இயர்ஸ் ஆர் மோர் 10 வருஷத்துக்கு மேலே ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா ஃபைனல் செட்டில்மெண்ட் வாங்கிக்கலாம், மந்த்லி பென்ஷனும் வாங்கிக்கலாம். ஸோ இது எப்படின்னா எம்ப்ளாயிஸ் கான்ட்ரிபியூஷன் இஸ் டிடக்டட் அண்டர். இது வந்து எப்படின்னா நீங்கள் எம்ப்ளாயிஸ் நீங்கள் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணிங்கன்னா 2 காம்பனண்ட் இருக்கும் பிஎஃப் போகிறது. ஒன்று உங்கள் சொந்த காசுலேருந்து போகும், ஒன்று கம்பெனிலேருந்து. கம்பெனினா உங்கள் சிடிசி ஓவரால் காஸ்ட் டு கம்பெனி ஸ்ட்ரக்சர்லேருந்து ஒரு அமௌண்ட்டை இது பண்ணுவாங்க. ஸோ அது ஆக்சுவலி 12% வச்சுக்கிறது நல்லது, ஏன்னா அந்த 12% வந்து உங்களுக்கு டேக்ஸபிள் சேலரிலேருந்து வராது. ஸோ அதுக்கு அப்படியே உங்களுக்கு டேக்ஸ் மிச்சமாயிடும். இல்லை நீங்கள் மினிமம் வச்சுக்கிட்டா 1000 to 800 rupees போத் எம்ப்ளாயி அண்ட் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷனில் போயிட்டுருக்கும். ஸோ எது பெஸ்ட்டுன்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதர் சேவிங்ஸோட பார்த்தீங்கன்னா பிஎஃப்ல அமௌண்ட் போடுறது ரொம்ப நல்லதும் சேஃபும். ஸோ ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஏதாச்சும் வேலையில் இல்லாமல் ஒரு 10-15 இயர்ஸ் நீங்கள் ஒரு கம்பெனியில் நல்ல சேலரியில் பேக்கேஜில் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டீசெண்டான ஒரு அமௌண்ட் வந்து நீங்கள் ஒரு வேலையெல்லாம் விட்டு ரிட்டையர்ட் ஆகணும்னு நினைக்கும் போது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இதான் வந்து ஒரு ஓவரால் டீட்டெயில்ஸு. நம்ம இப்போ போயிட்டு ஒரு ஸ்க்ரீன் பார்ப்போம். ஏன்னா நான் வந்து ஆன்லைனில் லாகின் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் காமிக்க முடியாதனால தான் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு இதில் காமிக்கிறேன். நான் எல்லாமே டீட்டெயில்ஸ்லாம் ஹைட் பண்ண வேண்டியதாக போச்சு. ஸோ எனிவேஸ் இதில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். நீங்கள் நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் இதில் மெயின் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். உங்களோட யூனிக் அக்கௌண்ட் நம்பர் என்ன, உங்கள் பேர், பர்த் டேட், ஆதார், பேன், எல்லாம் பேங்க் டீட்டெயில்ஸ், இமெயில் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். இல்லைன்னா அது கூட நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். அதில் அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ மெயினாக நம்ம வித்ட்ராவல் பண்ணுறதுனால ஆன்லைன் சர்வீசஸ்க்கு போய்ட்டு இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா வித்ட்ரா பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வரும். அதே மாதிரி வித்ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பாஸ்புக்கை போய் பார்த்துக்கலாம். இங்கே வியூவில் போய் கிளிக் பண்ணிவிட்டு பாஸ்புக்கை போய் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, ஸோ இது காமிக்கும். இதில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, நம்ம எவ்வளோ வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம், எதுக்கு எவ்வளோ தேவைன்னு. ஸோ பாஸ்புக்கை கிளிக் பண்ணிங்கன்னா அது இன்னொரு வெப்சைட் கொண்டு போகும். ஸோ பாஸ்புக் EPF இந்தியான்னு. ஸோ அதில் திருப்பி சேம் யூசர் நேம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டீங்கன்னா உள்ளார போயிட்டு உங்களுக்கு டோட்டல் டீட்டெயில்ஸ் வந்துடும். உங்களோட கம்பெனியோட பிஎஃப் அக்கௌண்ட் நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த அக்கௌண்ட் நம்பரோட நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ டோட்டல் எம்ப்ளாயி பேலன்ஸு, கம்பெனி போட்ட பேலன்ஸு, டோட்டல் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் காமிச்சிடும். அது இல்லாமல் இங்கே கான்ட்ரிபியூஷன் போயிட்டே இருக்காது, மந்த்லி கான்ட்ரிபியூஷன் போயிட்டுருது. நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்று வந்து எம்ப்ளாயிஸ் கொடுக்குறது, இன்னொன்று கம்பெனி கொடுக்குற ஷேரு, அது இல்லாமல் பென்ஷனுக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அமௌண்ட் தான் தனியாக பென்ஷனுக்கு போகிறது. இது ரெண்டுமே நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 அமௌண்ட்டும் சேர்த்து தான் இந்த அமௌண்ட் இங்கே டோட்டலாக போட்டுருவாங்க. இதை பார்த்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டோட்டல் பேலன்ஸ் காமிக்கும். இப்போ 4-5 கம்பெனி மாறி இருந்தாலும் டோட்டல் பேலன்ஸ் இங்கே காமிச்சிடும். அதே மாதிரி இங்கே போயிட்டு நீங்கள் ஆன்லைன் சர்வீசஸில் ஆன்லைன் கிளைம்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சொன்ன மாதிரி 3119 10C 10D இங்கே ஆன்லைனில் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் வந்துடும். இந்த இடத்துல தான் அவங்க வந்து டிஃபால்ட்டாக அக்கௌண்ட் வைக்காமல் இந்த இடத்துல உங்களை அக்கௌண்ட் என்டர் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா கரண்ட்டாக உங்களுக்கு எந்த அக்கௌண்ட் ஆக்டிவாக இருக்கோ அந்த அக்கௌண்ட்டில் வந்து இந்த கன்ஃபர்மேஷனுக்காக, ஏன்னா நீங்கள் கேவைசி போட்டிருக்கிறதுனால இந்த அக்கௌண்ட்டில் தான் உங்களுக்கு போகும், இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கல. ஸோ அது ஒரு வெரிஃபிகேஷனுக்காக அந்த நம்பர் போட்டுருணும். நீங்கள் போட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க. அது கன்ஃபர்மேஷன் கேட்குது.
எஸ் இந்த அக்கௌண்ட் தானே, ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு ப்ரொசீட் வித் ஆன்லைன் கிளைம்னு இங்கே கீழே இருக்குது, இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஓகே நான் ஆன்லைன் கிளைமுக்கு போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா டீட்டெயில் வந்துடும். ஓகே ப்ளீஸ் சூஸ் த டைப் ஆஃப் பிஎஃப் விட்ரால், என்ன வேணும் அப்படின்னு இங்கே செலெக்ஷன் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் ஆப்ஷன் கொடுக்க போகிறீங்க ஃபார்ம் 31. ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா பிஎஃப் அட்வான்ஸ் தான் நான் எடுக்க போகிறேன் 31, அது தானாக எல்லாமே இங்கே வந்துடும். அதில் வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ண வேண்டியது எவ்வளோ அமௌண்ட் எடுக்க போகிறீங்க, என்ன ரீசன்ட்டு நான் சொல்லியிருக்கேன். ஓகே என்னோட வீடை வந்து நான் ரினோவேட் பண்ண போகிறேன், அதுக்காக அமௌண்ட் தேவை. உங்களோட அட்ரஸ் இங்கே கீழே போட்டுக்கணும். அட்ரஸ் போட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து பாஸ்புக்கோட கேன்சல் செக் இல்லைன்னா பாஸ்புக் இருந்ததுன்னா அதோட காப்பி இங்கே போட்டுக்கணும். எந்த அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு பணம் வரணுமோ அது கொடுத்துட்டு இங்கே கன்ஃபர்மேஷன் கொடுத்துருன்னா இதில் ஆதாரில் நீங்கள் லிங்க் பண்ணியிருக்கிறதுனால ஆதாரில் எந்த நம்பர் இருக்கோ அந்த நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் இங்கே என்டர் பண்ணணும். இந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கும். ஓடிபி ஹேஸ் பின் வெரிஃபைட், கேஎஃப்சி அப்டேட்டட் அண்ட் பிஎஃப் அட்வான்ஸ் கிளைம் ஹேஸ் பின் சப்மிட்டட். ஸோ ஓகே உங்களோட பிஎஃப் அமௌண்ட்டுக்கு ரிக்வஸ்ட் போட்டுக்கிங்க, அங்கே சப்மிட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி ஒரு ஃபார்ம் வரும். இந்த ஃபார்ம் என்னன்னு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் எல்லாம் என்னென்னு நீங்கள் ஃபில்அப் பண்ணியிருக்கீங்களோ, எவ்வளோ அமௌண்ட் வேணும்னு ஃபில்அப் பண்ணியிருக்கீங்களோ இது வந்துடும். ஸோ இதை ஒரு ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்காக வச்சுக்கலாம், ஏன்னா எல்லாமே ஆன்லைனில் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா இதான் கிளைம் ஆன்லைன் சர்வீசஸில் வந்து கிளைம் ஃபார்ம் என்னென்னு கொடுத்துருக்காங்க. அக்கௌண்ட்டு ட்ராக்ஸ் கிளைம் ஸ்டேட்டஸில் தான் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்துடும் உங்களுக்கு. ஸோ என்ன நீங்கள் போட்டிருக்கீங்க, இதில் போயிட்டு நீங்கள் ரெகுலராக ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து மேக்ஸிமம் 7 to 15 டேஸில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் ஃபுல் டீட்டெயில்ஸ் ஆஃப் நான் வந்து ஓவராலாக பிஎஃப் பற்றியும் சொல்லிட்டேன், என்னென்ன ஃபார்ம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டேன், என்னென்ன பர்பஸ்க்காக நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டேன், விட்ராவல் ப்ராசஸ் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன், பாஸ்புக் எப்படி பார்க்குறதுன்னு. ஸோ ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ அது இல்லாமல் கண்டிப்பாக அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் உங்களுக்கு புதுசாக ஒரு வீடியோ வேணும்னா கூட என்கிட்ட சொல்லுங்கன்னா அதுக்கு நான் வீடியோ க்ரியேட் பண்ணி போடுறேன். நான் ரெகுலராக இது மாதிரி இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக நான் புது வீடியோவில் வந்து உங்களுக்கு சீக்கிரம் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய், see you.